ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை இழந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, உச்சத்தை தொட்ட இந்தியா கூட்டணி, பேரதிர்ச்சியில் நரேந்திர மோடி. வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். 2024 மக்களவைத் தேர்தலில் முதல் 4 கட்டங்கள் முடிவடைந்து விட்ட நிலையில் நாடு முழுவதும் 5ஆம் கட்ட பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. நடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 20ஆம் தேதி 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் 49 தொகுதிகளில் நடைபெறுகிறது. இதுவரை நடந்த 4 கட்ட தேர்தல்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் ஒரு பிரபல யூடியூப் சேனலில் பேட்டியளித்துள்ளார். அதில் முதல் 3 கட்ட தேர்தலில் பாஜக கடுமையாக வீழ்ந்துள்ளது. எல்லா கட்ட தேர்தலிலும் வாக்குகள் சதவீதம் கம்மியாகவே உள்ளது. அதனால்தான் இப்போது இஸ்லாமியர்கள் வாக்களிக்க விடுவது இல்லை அல்லது இஸ்லாமியர்களை சோதனை செய்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒன்றாக வந்து வாக்களிப்பதாக இருந்தால் பாஜகவினர் அச்சத்தில் இருக்கின்றனர். இஸ்லாமியர்களை வெறுக்கும் கும்பல் இது. இஸ்லாமியர்களை இன அழிப்பு செய்யும் கும்பல். 4ஆம் கட்ட தேர்தலில் முதல் 3 கட்ட தேர்தலிலும் பாஜக கடுமையாக வீழ்ந்துள்ளது. இது மோடிக்கு மிகப்பெரிய கடுமையான அடி. கடந்த கட்டத்தில் இதன் காரணமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையாக மோடி பேசினார். பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையான கோஷங்களை கட்டவிழ்த்து விட்டது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஜெகன் குடுமி மோடியின் கையில் உள்ளது. சந்திரபாபு நாயுடு ஜெயில் பயம் காரணமாக மோடியிடம் சரணடைந்து விட்டார். அங்கே பாஜகவிற்கு கொஞ்சம் பேஸ் உள்ளது. ஆனால் பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் சந்திரபாபு நாயுடு ஜெகன் மோடிக்கு சப்போர்ட் செய்ய மாட்டார்கள். மோடி எங்கள் கட்சியை அழித்து விடுவார்கள், நீங்கள் வாருங்கள் என்று மோடிக்கு எதிராக ராகுல் காந்தியிடம் சென்று விடுவார்கள். கர்நாடகாவில் பாஜக கொஞ்சம் சீட் வாங்கும். சில இடங்கள் கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் 20 இடங்களில் எல்லாம் பாஜக கர்நாடகாவில் வெல்லாது. ஆந்திர பிரதேசத்திலும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புள்ள இடங்களில் பாஜக இறங்கியுள்ளது. இதில் எல்லாம் மனதில் வைத்துதான் மத்தியில் ஆட்சிக்கு வரலாம் என்று பாஜக நினைக்கிறது. சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக வெல்ல வாய்ப்புள்ள 6 தொகுதிகளை பாஜக பெற்றுக்கொண்டு தேர்தலில் களம் இறங்கியுள்ளது. கெஜ்ரிவால் ரேவண்ணாவை பாஜக கைது செய்யவில்லை. பாஜகவிற்கு மகாராஷ்டிராவிலும் முன்பு போல இடங்கள் கிடைக்காது. பீகாரிலும் சில இடங்களை இழக்கும். ஜார்க்கண்டில் பாஜக வேண்டுமென்றால் வரலாம். பாஜகவிற்கு 4ஆம் கட்ட தேர்தலில் 25 இடங்களுக்கு குறைவான இடங்களே கிடைக்கும். அதாவது 2019 வாங்கியதை விட 25 இடங்கள் குறைவாக இருக்கும். கேரளா, தமிழ்நாட்டில் பாஜக 1 இடங்கள் கூட வர வாய்ப்பே இல்லை. பல மாநிலங்களில் 1 அல்லது 2 இடங்களை பாஜக இழக்கலாம். மகாராஷ்டிராவில் பாஜக சில இடங்களை இழக்கும். பாஜகவிற்கு இந்த முறை கூடுதலாக இடம் கிடைக்கும். மாநிலங்கள் என்று சொல்ல முடியாது. பல மாநிலங்களில் 2019 பெற்ற இடங்களை விட பாஜக குறைவாகவே பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் பாஜக கொஞ்சம் இடங்களை சேர்த்து பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கர்நாடகாவில் பாஜகவின் இடங்களை எல்லாம் இழக்கப் போகிறது. மகாராஷ்டிராவிலும் பாஜக தனது இடங்களை இழக்கப் போகிறது. ராஜஸ்தானிலும் இடம் இழக்கலாம் என்று மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தலிலும் ஒட்டுமொத்தமாக பாஜக பெரும்பான்மையை இழந்துள்ளது. இந்தியா கூட்டணி அதிகமான தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக வாக்கு எண்ணிக்கைக்கு கணிப்புகள் முன்பாகவே வெளியாகி பிரதமர் மோடி அவர்களையும் பாஜகவினரையும் அதிர்ச்சியடை செய்து வருவதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல்கள் பரவி வருகின்றன. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.